ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினதுல எல்லாமே கிட்டத்தட்ட வெற்றிகரமாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. அதாவது காசாவுக்காக பாலஸ்தீன் மக்களுக்காக இருக்கிற ஒரே ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஈரான் மட்டும்தான் போர்ல. மற்றபடிலாம் சப்போர்ட் வாயு வழியாகவும் அறிக்கை வழியாகவும் சப்போர்ட் பண்ணி நிற்கிற அப்படின்னு அவங்களோட போர்சிஸை வச்சுட்டையும் அவங்களும் நேரா போர்ல களம் கண்டு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பாடம் போட்டிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நிலையில இப்போ ஒரு ஆய்வு அறிக்கை வெளியில வந்திருக்கு. அதை ஈரான் வெளியில விட்டுருக்காங்க. அது இஸ்ரேல் சைட்ல இருந்து வந்த ஆய்வறிக்கை. அங்குள்ள பத்திரிகை வெளியிட்டு இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஈரான் அனுப்பின மிசைல்கள் இருக்குல்ல, அந்த மிசைல்கள்ல 70% ஹிட் ஆயிருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய நாசம் விதைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 550 மிசைல்கள் ஈரான் இஸ்ரேல் மேல போட்டிருக்கதாகவும் அதுல 70% ஹிட் ஆயிருக்கு. டெல்லவியும் ஹைஃபா மிகப்பெரிய அழிவு நடந்திருக்கு அப்படிங்கறத யார் சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் பத்திரிகைகள் ரிப்போர்ட் பண்ணதா ஈரான் ஆர்மியோட அபிஷியல் சைட்ல ட்விட்டர் பேஜ்ல இதை வெளியில விட்டுருக்காங்க. அதாவது இவங்க ஈரான் நடத்தின ஒவ்வொரு ஏவுகணையுமே கரெக்டா டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கு. இதுல மொத்தமே 30% தான், 30% ஏவுகணைகளை மட்டும்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தடுத்திருக்காங்க. அந்த கட்டுரையில சொல்ற என்னன்னா, டேடே அதாவது அமெரிக்கா கொடுத்ததுதான் டேடு. அதாவது இவனோட அயன்டோம் தாக்குதல் முறியடிக்கிற பிரச்சனை இருக்கு, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச நிமிஷத்துல அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்காவோட டேட் 2 டேடை கொண்டு இறக்குனாங்க. அந்த டேடை ஆபரேட் பண்றதுக்கு அமெரிக்கா சோல்ஜர்ஸ் தான் வந்திருந்தாங்க. அமெரிக்கா சோல்ஜர்ஸும் அந்த களத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கா உள்ள இருக்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு இருந்தும் இஸ்ரேலை பாதுகாக்க முடியல. ஏகப்பட்ட காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. காசா எப்படி இருக்கோ அதே போன்ற ஒரு அழிவுகள் ஹைஃபாலையும் டெல்லவியூலையும் மிகப்பெரிய அழிவு. அதாவது சொல்றாங்க, டெல்லவியூ விட கிட்டத்தட்ட 3/4 பாகம் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஹைஃபா 90% அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அழிவு ஏற்படுது. அந்த மாதிரியான ஏவுகணைகள் தான் இவங்களுக்கு தாக்குதல் நடந்துச்சு. இவன் போய் எத்தனை ஃபைட்டர் ஜெட்டை வச்சுக்கிட்டு இவனை F-35 பெரிய இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டாங்களா, இல்ல எவ்வளவு இருக்கும், எவ்வளவு பாதிச்சிருக்கீங்க? 5% பாதிச்சிருக்குமா? சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ரீபில்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுல அவன் போட்ட குண்டு F-35 போட்டான். ஆனா ஈரான் அனுப்பின ஏவுகணையால கிட்டத்தட்ட இஸ்ரேல்ல மிகப்பெரிய அழிவு நடந்தது. ஏகப்பட்ட பேர் அவங்க கணக்குல சொல்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10-15,000 குடும்பங்கள் தெருவுக்கு வந்ததா, வீடுகள் வந்ததா அவங்க சொல்றாங்க. ஏகப்பட்ட மொசாதோட ஆபீஸ், அதுக்கப்புறம் ராணுவ ஆபீஸ் எல்லாமே தரமட்டமாக்கிருக்காங்க. எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்காப்ப எல்லாம் எரிஞ்சு சாம்பலான நிலைமையில தான் கட்டட பில்டிங் மட்டும் தான் இருக்கு. உள்ள ஃபுல்லா எரிஞ்சு புகஞ்சி கிடக்கிற விஷயஸ் தான் நமக்கு அங்கிருந்து வந்துட்டு. அப்ப மிகப்பெரிய அழிவு இஸ்ரேலுக்கு. ஆனா இஸ்ரேல் வெளியில விடாம இருந்தும் இவங்க களத்துல இருந்து இறங்கி நிறைய பத்திரிகைகள், அதாவது ஹாரேட்ஸ் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் தான் இந்த வெளியிடுறாங்க. இதுல எடியோட் அகர்னோட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, ஹாரட்ஸ் இவங்க தான் மெயினான இது. ஹாரட்ஸ் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிரானது. ஹாரட்ஸ்க்கு யாருக்கு இவங்க பிடிக்க பிடிக்காது. அப்போ இதனாலதான் இவனை 2 பேருக்குள்ள பிரச்சனைகளை இவன் போட்டி போட்டுக்கிட்டு உள்ள இருந்து வெளியில விட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் பெஞ்சமின் நெதன்யாவை பாதுகாக்க நிற்கும் போது இன்னொருத்தன் பெஞ்சமின் நெதன்யாவோட முகத்தை கிழிச்சு காமிக்கிறதுக்கு, ரொம்ப முகமூடிய கிழிச்சு காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதனால கிடைக்கிற நியூஸை எல்லாமே அவன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் உலகத்துக்கு இது போன்ற அழிவுகள் வெளியில தெரியும். அப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே படல, நான் பெரிய ஜாம்பவான், எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையே உடைச்சு ஈரான் கிடைச்சிருக்க வெற்றி மிகப்பெரிய வெற்றி. ஈரானுக்கு அழிவு இல்லை அப்படிங்கறதுல, ஈரானுக்கு பொருளாதார ரீதியாகவும் அழிவு தான். அதே மாதிரி அவங்களுக்கு மக்கள் கொல்லப்பட்டது நிறைய தான். அதே போல இஸ்ரேல் சைடுலயும் கிட்டத்தட்ட 2000 to 5000 பேர் இறந்திருப்பாங்க. ஆனா இத எல்லாமே மூடி மறைக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸும் அங்க இருந்து வெளியில வருது. என்ன நடக்கும்? ஏன்னா இஸ்ரேல் ஒரு நாளுமே உண்மையை சொல்ல மாட்டான். அவன் ஒரு இமேஜ் PR ஒர்க் மட்டும் தான் கிரியேட் பண்ணிட்டே இருப்பான்.
உலகத்தை வந்து நம்ப வச்சுட்டே இருப்பான். எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் வந்துகிட்டு காத்து ஊதி வச்ச பலூன் மாதிரி தான். குண்டு பட்டு தெரிச்சு நான் மொத்தமா வெடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு அளவுல தான் வந்துகிட்டு அவனோட எல்லா பிரியாவர்க்கும் அப்படிங்கிறத அந்த இமேஜையே வந்துகிட்டு அடிச்சு நொறுக்குனது வந்துகிட்டு இன்னைக்கு ஈரான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு வந்துகிட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.